ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸில் வந்து பேஜிங், வைப் பேஜிங் எதுக்காக பேஜிங் யூஸ் பண்ணுறோம், கான்டிகஸ் அலோகேஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம கிளாஸில் பார்த்தோம். அது வந்து ஒரு விஷுவலைசேஷன் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றது ஒரு இது பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. இங்கே பாருங்கள், வைப் பேஜிங் அப்படின்றது கான்செப்ட் பண்ணுறோம். இதில் என்ன பிரச்சனை கான்டிகஸ் மெமரி அலோகேஷன். இங்கே பாருங்களேன், ப்ராசஸ் வந்து 2 இது தான் வருது. பட் இவ்வளோ பெரிய மெமரி வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது. சரிங்களா, இதுதான் வந்து இந்த கான்டிகஸ் மெமரிகேஷனில் இருக்க ப்ராப்ளம். சரி, இதை ஓவர் கம் என்ன பண்ணான்னு பார்த்தா, அதுதான் வந்து நம்ம பேஜிங் கொண்டு வந்தோம். பேஜிங் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேசஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த சைடில் வந்து நம்ம ரேம் இருக்குது. எந்த ப்ராசஸ் வேணாலும் எல்லா ரேம் சைஸும் இது விர்ச்சுவல் மெமரி சைஸும் அதே மாதிரி ரேம் சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேஜிங்காக இருக்கும், அது ஃப்ரேமாக இருக்கும். எந்த மெமரி வேணாலும் எதில் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ரிமைனிங் இருக்க இதில் வந்து வேறு ஏதாவது மெமரி கூட நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.